எங்கிருந்தோ வந்த பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து குடியேறி தமிழர்கள் மத்தியில் சாதிய மோதலை ஊக்கப்படுத்தி சாராய போதைக்கு அடிமையாக்கி மத மோதல்களை தூண்டி விட்டு சூழ்ச்சிகளால் ஆட்சியை பிடித்து தமிழ்நாட்டு அரசு பணிகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் மொழியை அழித்து தமிழர்களின் உரிமையை பறித்து அடிமையாக்கி இது பெரியார் மண், இது திராவிட மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்ன போது ஒரே ஒருத்தன் எழுந்தான், உறக்க சொன்னான், இது தமிழ் மண், பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் என்று. அம்பேத்கர் பூமி, இது பெரியார் பூமி. இந்த மண் பெரியார் மண், அம்பேத்கர் மண், இது பெரியார் மண். தமிழ்நாடு பெரியார் மண், இது திராவிட மண். இந்த பூமி திராவிடர் பூமி. இது வேறு மண், இது பெரியார் மண். இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண், இது தமிழ் மண். எதற்கும் அஞ்சாமல் அடித்து ஆடும் சீமானின் அரசியல் ஆட்டத்திற்கு தூய தமிழ் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் நிச்சயம் ஆதரவு கொடுப்பாங்க. அல்லாதவர்கள் இருக்கிறாங்க சொல்றீங்க, தமிழர்கள் அல்லாதவர்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? நீங்க தமிழகத்துல யாரையெல்லாம் தமிழர் அப்படின்னு நீங்க வரையறை செய்வீங்க? தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள்? தமிழர்கள் இவர்கள் தான் அப்படின்ற சர்டிபிகேட்டை கொடுக்கிறது திரு சீமான் தானே. உங்களை பொறுத்த அளவுக்கு தமிழர் அப்படின்னா எப்படி அதை நீங்க விவரிக்கிறீங்க? இல்ல, இப்போ நாம் தமிழர் அப்படிங்கறத நீங்க முன்மொழிகிறீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, யார் தமிழர் அப்படிங்கறதுல இப்ப நிறைய கேள்விகள் வருது. தமிழர் யார் என்பதற்கான வரையறை என்ன? முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமயர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள். அதிமுகவோட தலைவர் எடப்பாடி, திமுகவோட தலைவர் ஸ்டாலின், ஆனா நாம் தமிழரோட தலைவர் சீமான் அல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை தத்துவத்தை தலைமையற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனாலதான் சீமானா அவர்களால் கூட்டணி போக முடியல. ஏன்னா கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு தத்துவம் கூட்டணி போகக்கூடாதுங்கிறது. சீமான் ஒரு பேட்டியில சொல்றாரு பாருங்க, நான் கூட்டணி போனா என் தம்பிகள்லாம் சேர்ந்து என்ன கொண்டே விடுவாங்க அப்படிங்கிறாரு பாருங்க. சீமானோடு நாங்க நிக்கிறோம், சீமானுக்காக நிக்கல. அப்ப யாருக்காக நிக்கணும்? சீமானுக்காக நிக்க கூடாது. சீமான் சுமந்து நிக்கிற தேசிய விடுதலை உரிமை பாதுகாப்பு என்ற நோக்கத்துக்காக நிக்கணும். இங்க தனி மனிதர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். தலைவன் இருப்பான், போவான், தலைவர்கள் போவார்கள், தர்பார் கலையும். ஆனால் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். தலைவன் வருவான், போவான், தர்பார் அதிகாரம் இருக்கும் போகும், ஆனால் தத்துவம் மட்டும்தான் நிலையானது. இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழினத்திற்கு மட்டுமல்ல, உலக பேரினத்திற்கு நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கு. எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு விலை இருக்கு. ஆனா நாம் தமிழர் பிள்ளைகள் விலை மதிப்பற்றவர்கள். பணத்துக்கும் பதவிக்கும் விலை போகாத ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கடந்த காலங்களில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு தம்பி போட்டிடுறாரு. அவரோட வேட்பு மனுவை வாபஸ் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறான், மிரட்டுறான், பணம் கொடுக்குறேங்கிறான். எதுக்குமே அஞ்சாத அந்த தம்பி துணிச்சு நின்னாரு. கடைசி என்ன பண்ணிச்சு இந்த அரசு? கஞ்சாவெடுத்து வச்சு அவன் கஞ்சா வச்சுக்கிறான்னு பொய் கேஸு போட்டு அவனை போட்டியிட விடாம தடுத்தது. வேட்பாளரா போட்டிக்கிட்டு இருக்கான், ராவணராவா தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கஞ்சா வச்சிருந்தான்னு ஒழுங்கிச்சிட்டாங்க. அவன் விலக மாட்டேன்ட்டான். அவனை பழி வாங்குறதுக்கு எப்படி இருக்கு? கஞ்சா வச்சிருக்கிறான். படிக்கிற பையன் அவன் தேர்தலில் போட்டிடுறான், அவன் நம்ம சொல்ற கேட்க மாட்டேங்கிறான், விலக மாட்டேங்கிறான். அவ்வளவு பயமாடா இருக்கு. ஒரு காலம் வரும், நான் வரும்போது உங்க வீட்டுல அடுப்படியில மொட்டை மாடியில படுக்கறையில எல்லாம் கஞ்சா விலையை நீ பாத்துக்கிட்டே இரு. எப்பயுமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானையும் தம்பிமார்களையும் நேருக்கு நேரா மோதி வீழ்த்துறதுக்கு ஒரு ஆண்மகனும் இல்ல இந்த தமிழ்நாட்டுல. இப்பயும் இந்த தேர்தல்கள் எல்லாம் காசு கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கி தானே இந்த திராவிடம் ஆட்சி செய்து. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை படைக்க, ஒரு தூய அரசியலை உருவாக்குறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறார் சீமான். அவரை அல்லவா இந்த ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டணும். இந்த ஊடகம் மக்களுக்கு இப்படிப்பட்ட தலைவரை அடையாளம் காட்ட வேண்டாமா? ஆனா அப்படி செய்யாம
இந்த கூத்தாடிப்பைய விஜய் காலையில் எந்திரிச்சு கக்கா போயிட்டாங்கிறதுல இருந்து செய்தி வெளியிட்டு இருக்கு இந்த ஊடகங்கள். சின்ன சின்ன கட்சிகள் கூட தனக்கு சொந்தமாக ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் சொந்தமாக ஒரு தொலைக்காட்சி ஊடகம் இல்லை. இது ஒரு பெரிய குறையாவே தம்பிகள் உணர்றாங்க. இந்த யூடியூப் வலையொலிகளிலேயே அண்ணன் சீமானோட பேச்சுக்கள்லாம் சக்க போடுது, அவ்வளோ வியூஸ் அள்ளுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு தொலைக்காட்சி ஊடகம் தொடங்கப்பட்டு அதில் அண்ணனுடைய பேச்சுகள் ஒளிபரப்பப்பட்டா மிகப்பெரிய அளவில் டிஆர்பி எகிரும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொலைக்காட்சி ஊடகம் வேணும் அப்படிங்கிற தம்பிகளோட ஆசை வெகு விரைவில் நிறைவேற போகுது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினர் எங்கள் தேசம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே பேரில் எங்கள் தேசம் அப்படிங்கிற பெயர்லேயே ஒரு வலையொலியாக அதை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. தேர்தல் முடிந்த பிறகு அந்த எங்கள் தேசம்ங்கிற பெயரில் ஒரு தொலைக்காட்சி ஊடகமும் உருவாக்கப்படும் அப்படின்னு அண்ணன் சீமானே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். எங்கள் தேசம் என்று ஒரு வலை தொலைக்காட்சியை உருவாக்குறோம். அது தொலைக்காட்சி தான் உருவாக்குறோம். ஆனால் இப்ப தேர்தல் வரைக்கும் அது வலையொலியாக இருக்கும். அது அவ்வளவு தரமாக ஒளிபரப்பப்படும். அதுல தான் பார்க்கணும். உலகம் முழுமைக்கும் அதை விரைவில் திறப்போம். எல்லாம் அதுல தரமா வரும். நேரலையில் எல்லாம் அதுல வந்துடும். தேர்தலுக்கு பிறகு தொலைக்காட்சியா மாறிடும். அண்ணன் சீமானை சந்திக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எல்லாரும் அவங்களோட குறைகளை வந்து சொல்றாங்க, மனுக்களை கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் அவர்கிட்ட இன்னும் ஒரு எம்எல்ஏ பதவியோ இல்லை ஒரு ஆட்சி அதிகாரமோ இல்லை. ஆனாலும் மக்கள் நம்புறான், இவர்கிட்ட நம்ம சொன்னோன்னா நம்ம குறைய தீர்த்து வைப்பார், கண்டிப்பா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு மக்கள் நம்புறான். ஓட்டு போடலன்னா இவன் யாருக்கும் போட மாட்டான். பிரச்சனை கேட்கணும். சரியா? நாங்க அது யாரு எங்க பிரச்சனை கேட்டு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அப்படிதான் பேசணும். புரியுதா? அண்ணன் சீமானை பார்க்க வரக்கூடிய மக்கள் ஒரு அன்பின் வெளிப்பாடாக அவருக்கு பொன்னாடை போட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் இது எதையுமே அண்ணன் சீமான் எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை. அவர் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்த ஒரு சேவகன். அரசியல்ங்கிறது மக்களுக்காக உழைக்கத்தானே தவிர மக்களை வச்சு பிழைக்க இல்லை. அதனால் இது போன்ற விஷயங்களை கொண்டு வராதிங்க, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனே அவர் சொல்கிறார். இப்போ அண்ணன் சீமான் மட்டும் இதை ஏற்றுக்கொண்டா அடுத்து கட்சியின் பொருளாதாரருக்கு ஒரு பொன்னாடை, அடுத்து கட்சியில் இருக்கக்கூடிய பாசறை பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை, ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு பொன்னாடை, அன்பு பரிசுன்னு சொல்லி இது நீண்டு கொண்டே போகும். இதுவும் ஒரு வகையில் ஊழல் தான் அப்படின்னு அண்ணன் சீமான் நினைக்கிறாரு. அதனால தான் எந்த ஒரு அன்பளிப்பையும் ஒரு பரிசையும் அண்ணன் சீமான் பெற்றுக்கொள்வதில்லை புத்தகத்தை தவிர. அதெல்லாம் ஒண்ணு போட மாட்டாங்க. தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி இருக்குது ஆந்திராவில். ஆந்திராவில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு மேடை போட்டு தெலுங்கு தேசம் கட்சியை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு பேசிட்டு உயிரோடு வாழ்ந்துட முடியுமா? ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கன் மேடையை போட்டு ஏறி நின்று மைக்கு போட்டு நாம் தமிழர் கட்சியை நான் அழிப்பேன் அப்படின்னு பேசுகிறான். அவன் மேலே ஒரு வழக்கு இல்லை, ஒரு கைது நடவடிக்கை இல்லை, ஒரு சட்ட நடவடிக்கை கூட இல்லை. உனக்கு திமிரு இந்த இடத்துல புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதே மாதிரி நீ வந்து நாங்க ஒரு தெலுங்கு தேசம் டெபாசிட் போயிரும் நான் சொல்ல முடியுமா? மலையாள தேசத்துல ஒரு மலையாளி டெபாசிட் போயிரும்டா, நாங்க தானே அந்த மண்ணை ஆளுவோம் நம்ம சொல்ல முடியுமா? கன்னட தேசத்துல ஒரு கன்னடை நீ வந்து இழந்துருவடா. இந்த இடத்துல நாங்க தானே நான் தமிழ் என்கிற பேர்ல இன்னொரு பேர்ல நாங்க அதிகாரத்தில் அங்க நிலைநிறுத்த முடியுமா? இல்ல நம்ம தான் கோலைச்ச முடியுமா? இந்த இந்திய பெருந்தேசம் இந்த சட்டத்தை தூக்கி நட்டமை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி தேர்தல் கமிஷன் நாங்க மூஞ்சில பூணு காரித்த மூஞ்சில் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடும் போது 10 நாளைக்கு முன்னாடி
ஒரு ஒளி வாங்கி சின்னத்தை கையில கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்க கூட முடியாது. இந்த இதுக்கும் அந்த ஒளி வாங்கி மாதிரி தான் இருக்கும். இந்த மக்கள் வேடிக்கை பார்க்குற மக்கள், திரையுலகத்தில் இருட்டில் தலைவனை தேடுற இந்த கூட்டம், இந்த ஈனப்பைய கூட்டம் அவன் கூட்டம் போட்டான் என்பதற்காக நீ அவன் தேர்தலுக்கு முன்பாகவே 3 மாசத்துக்கு முன்னாடி விசில் சின்னத்தை நீ அவனுக்கு அறிவிக்கிறனா, அப்ப நாம் தமிழர் கட்சி இத்தனை நாள் களத்துல போராடி நம்மளுக்கு 10 நாளைக்கு முன்பாக அந்த சின்னத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளவு கபட நாடகம், காலித்தானம், கேலி கூத்தாரு பத்தியா தேர்தல் கமிஷன் செய்யுது. இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம், தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். 21/2/2026 சனிக்கிழமை மாலை சரியாக 3 மணிக்கு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே, திருச்சியில் கூடுவோம், திருப்பத்தை நாடுவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம்.